உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம், இவையே ஒரு மனிதனோட முக்கியமான வாழ்வாதாரம். ஆகிய தாங்கள் வாழ்ந்திருக்கக்கூடிய நாட்டை பற்றிய விவரத்தை கொண்டு அதற்கு முன்பாக ஏமா எங்க நாரதனும் வள்ளியும் சந்திக்கிறோம்ல, அதுக்கு அப்புறம் தான் கதையே இருக்கு. எல்லாரும் நாரதன் சந்திக்கிறது அப்ப மட்டும் எல்லாரும் எந்திரிச்சு போயிருக்கவே இல்லை. என்னன்னு தெரியல, புராணம்லாம் முடிக்காதா, இதிகாசம்லாம் முடிக்காதா, என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அதை சொல்றதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். அதுக்காக தான் இங்கே கூட்டி வந்திருக்கீங்க. அதையே பார்க்காம எல்லாருமே எந்திரிச்சு போறீங்க. நல்லா கூட்டம் போறவங்க காய வச்சுட்டு போனோம்னாக்கா நாங்கள் கிளம்புவோம்னு வெள்ளனையா வீட்டுக்கு இருக்கோம். பாட்டா படம் சரி இருக்கிற சொல்லுவா ஒப்பில்லாத கூழ் வார்த்தால் உண்மை அமிர்தமாகும். தெய்வலோக வாசினீங்க, பூலோக வாசினாங்க, தெய்வலோக வாசிக்க இருக்காரு. தெய்வங்களுக்கு பணிவிட செய்கிற நீங்க பூலோகத்தில் திணை காடுகளை திணை காவலை பார்க்கிற சந்திக்க வந்திருக்கீங்கன்னா இதுவே பூர்வ ஜென்மத்தில் நாங்கள் செய்த புண்ணியமாகவும் கருதுறோம். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படுகிறது. எந்த இடத்துல எதை கேட்கணும் அது கேட்கணும், எந்த இடத்துல எப்படி தட்டணுமோ அப்படி தட்டணும். திறக்காத கதவை தட்டிக்கும் பிரயோஜனம் இல்லை, கொடுக்காத இடத்துல கேட்கும் பிரயோஜனம் இல்லை என்று சொல்றீங்க. எத்தனை இடங்களில் சென்றது எடுத்தாலே சிறப்புங்கிறது கிடைச்சிருக்கு. நற்றாமல் கொடுத்தல் நல்ல அண்ணம் சொன்னார் போல் கற்றாரை கற்றார காமர்கள் என்று சொல்கிறீங்க. படித்த அறிவாளி பேசும்போது சிறப்புங்கிறது ரெண்டு பேருக்குமே கிடைக்கிறோம். ஆனா நீங்க தெய்வலோகவாசி 7 அறிவு படிச்சவர், நாங்க பூலோகவாசி 6 அறிவு படிச்ச நாங்க. தெய்வங்களை நேரில் சந்திக்கிறவர் நீங்க. ஆனா ஒரு கல்லையை வைத்து தான் தெய்வம் சொல்லி அதற்கு பூஜை செய்ய சாதாரண மாட பிரிவு நாங்க. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துக்கு அழகா விருந்தாளியா நீங்க வந்திருந்தால் ஒரு முடிவாகப்பட்டவர் நீங்க. தெய்வவாசி நடக்கப்படுறது அத்தனையுமே அறிந்தவர் நீங்கள். அப்படி இருக்கும் பொழுது பூலோகத்துல ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட என்ன பாடணும்னு தெரியாம பண்ணீங்களா, இல்ல இப்படித்தான் பாடணும் அப்படின்னு தெரிஞ்சு பாடுங்களா? வண்டி இப்படி கற்கட்ட மாதிரி வாழ்ந்திருக்கும் நாடு எதிர்த்து வண்டியில பல விதமான வண்டி இருக்கு. செவ்வண்டு, பொன்வண்டு, கருவண்டு, காட்டி கொடுத்தது உண்டு, கபடத்தை அழைத்தது உண்டு, துளைத்து சென்றது உண்டு, தூது சென்றது பல உண்டு. முடிவாகப்பட்டது வண்டு ரூபம் எடுத்து சிவனை மட்டுமே சுத்தி வந்தார். சக்தியை கோபம் பிறக்க பக்கத்துல இருந்து சக்தியாகப்பட்டவன் கோபித்துக் கொண்டு பண்ண காரணம் சாதாரண ஊரை சுத்துற சாமியாரு. தெரிஞ்சவரும் அலைஞ்சி எங்க சாப்பாடு கிடைக்க அங்க சாப்பிட வர சாமியாரு. உனக்கே இவ்வளவு ஒரு மண்டகணம் இருந்துச்சுன்னா என்னது யாரு சொல்லு அங்க நடக்கிறத சொல்லிட்டு இருக்கீங்க. கதையை உங்களையா சொல்றேன். சரி, ஏன் உங்களுக்கு என்ன மூலினா முக சொல்றீங்க? இல்ல இல்ல கையை நீட்டி சொல்லவும் என்ன சொல்றீங்க? இசை நாடகம் ஏன்னா இல்லைன்னா பேச்சு, இசைனா பாட்டு, நாடகம்னா நடிப்பு, அதெல்லாம் நடிச்சுக்கிட்டு ரொம்ப நடிக்காதீங்க. ஏன் நீங்க என்ன சிவாஜி கணேசன் நாங்க என்ன சாவுத்துருக்கோம் 3 உங்க திருவாயை அதை பத்தி உங்கள்கிட்ட நாங்க கேட்கறோம். ரொம்ப நடிக்காதீங்க. நீங்க ஒண்ணு எனக்கு சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. பேசி எப்ப என்ன பேசணுங்கிறது எங்களுக்கு தெரியும். பேசி புரியுதுங்களா? நீங்க என்ன சொல்றீங்க? பேசி கதையில சொல்லிட்டு இருக்கேன். சக்தியாவுடைய கோபம் வந்து அவன் சொன்னா, அபிராமி சொன்னா, சாதாரண ஊரை சுத்துற சாமியாரு பக்கத்துல உலகத்துக்கு சக்தி கொடுக்கிற நான் இருக்கேன். என்னை சுற்றாமல் தங்களை மட்டுமே சுற்றுகிறார். என்ன ஒரு மண்டகணம். ஏன்னா எனக்கு வந்து பொம்பளையே பிடிக்காது. இந்த பொம்பளையே பிடிக்காது. ஏன்னா இந்த பொம்பளையே பிடிக்காதுன்னா எந்த பொம்பளையும் பிடிக்காது அப்படின்னு சொல்லுங்க. பெண் தெய்வத்தை வணங்க மாட்டேன், ஆண் தெய்வத்தை மட்டும்தான் வணங்க வேண்டும் கொள்கையோடு இருந்தார். ஆனா அபிராமிக்கு கோபம் வந்து சிவனை பிரித்து செல்ல என்னது அபிராமி பெரிய ஆள். அபிராமி பெரிய ஆள் தான். பெரிய ஆள் இல்லைன்னு நீங்க சொல்லுவீங்க. நான் பெரிய ஆள் இல்லைன்னு சொல்லுவீங்களா? பெரிய ஆள் சொல்றேன். பெரிய நக்கலா சொல்ற மாதிரி இருக்கு. அபிராமி பெரிய ஆளுன்னா உலகத்துக்கு சத்தியம் கொடுக்கிற அபிராமி தான். ஆதிவரா சக்தி நம் சொன்ன அபிராமி, திருக்கடை ஒரு அபிராமி. புரியுதுங்களா? போனா போது நம்ம பிள்ளை நம்மளையே மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு ஒரு தப்பான வார்த்தையை சொன்னா அப்படின்னு சொல்ல பொழுது அமாவாசை என்று பௌர்ணமி என்று சொன்னான். அமாவாசை எதை வருமா? உனக்கு ஏதாவது அறிவு இருக்க? அப்ப யாரும் நினைச்சுக்கிட்டு போய் சொல்ல கழுமட்டில ஏற்ற சொன்னாலும் மனநாகப்படுவேன். பார்த்தா போனா போது நம்ம பிள்ளை தட்டி கொடுத்து போகணும். நம்மளையும் மனசு நினைச்சதால சரியான பதிலை மாற்றி சொல்றோம் அப்படின்னு அமாவாசை கேட்டு மூக்கில் இருந்த மூக்கத்தை கட்டி வாணியில இருந்து நிலவு உற வைத்தால் திருக்கடை ஒரு அபிராமி. புரியுதா? உங்க சட்டம் உங்க சவுடாலு என்ன வேணாலும் பேசுறாங்கிற கதையெல்லாம் தெய்வத்தை வச்சுக்கணும். இது பூலோகம். பூலோகத்துக்கு வந்தீங்கன்னா மான் விழியால், வேல் விழியால், கையல் விழியால் சொல்லி பழகுங்க. புரியுதுங்களா? ஏன்னா அந்த பிரிவு முடிவாகப்பட்ட பிரிக்கு முடிவாகப்பட்டவர் அங்க சிவனை சுத்தி வந்தார். எப்படி சுத்தினா தெரியுமா? சிவன் பாதி சக்தி பாதி அர்த்த நாடியாக இருவரும் ஒரு உருவம். அப்ப கூட பாருங்க கொண்ட கொள்கையில சரியா இருந்தார். யாரு? அந்த முடிவாகப்பட்டது. அதுதான் பண்டாக மாறினார். சிவனுக்கும் சக்திக்கும் இடையில் நெஞ்சை துளைத்தார். துளை வழியாக உள்ளே நுழைந்து
கேட்டார். அங்கே அவருக்கு சிறப்பு ஏற்பட்டது. அவர் ஆம்பளை, நீங்க தான் வந்திருக்கீங்க. சரி, உடம்பில் பாத்தி கொடுத்தார் சுண்ணாகப்பட்டவர் மனைவிக்காக, ஒரு பெண்ணுக்காக. அவர் ஆம்பளை, நீங்க தான் வந்திருக்கீங்க. பிரம்மனாகப்பட்டவன் நாவில இடம் கொடுத்தான். யாருக்கு? கலைவாணிக்கு. அவர் ஆம்பளை, நீங்களும் தான் வந்து நிக்கிறீங்க. மகாவிஷ்ணுவர் இதயத்தை இடம் கொடுத்தார் மகாலட்சுமிக்கு. சிறப்பு சேர்க்கப்பட்டது பெண்ணுக்காக, பெண்ணுக்கு சிறப்பு சேர்த்தார். அங்கே அவர் ஆம்பளை, நீங்க வந்திருக்கீங்க. என்னன்னு தெரியல. என்ன வேணாலும் பேசுறாங்கிற தன்மையோட இங்க வராது. புரியுதுங்களா? இப்படித்தான் பேசணும். சபையில பேசு, சமயம் பேசு, சில சமயங்கள் பேசாமல் இருந்து பழகு அப்படிங்கிற காரணத்தினால இது நீங்க கேட்டுக்கீங்க. எப்படியா இருந்தாலும் ஒரு கதை பாட்டு, கதை பால் பாடணுங்கிறதுக்காக என்ன விளக்கம் இல்லாம இருக்க முடியுமா? எல்லாரும் தான் பாடுவாங்க கதை பாட்டு. கதை பாட்டுக்கு விளக்கம் வேணும்ல. வண்டு விட்டு பாடுனீங்கல்ல, அப்ப வண்டு விட்டு ஏன் பாடுறீங்க? எந்த வண்டு? காட்டி கொடுத்த வண்டா, கமலத்தை அடிச்ச வண்டா, பேய்த்து சென்ற வண்டா, தூது சென்ற வண்டா, எந்த வண்டு? பழத்தை துவைக்கிறது வண்டுதேன், கொட்டையை துவைக்கிறது வண்டுதேன், மாம கொட்டைய. ஏன் ரொம்ப அது மட்டும் உண்டிப்பா கேட்குறீங்க? துவைக்கக்கூடிய தன்மை அதற்கு உண்டு. அப்ப எந்த வண்டை பத்தி நீங்க சொன்னீங்க? அது இப்ப விளக்கம் எனக்கு வந்தா, அதனால நானே தான் போனேன். பேசுங்க. அருமையான பேச்சு. அதாவது மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி நல்லா பேசுறீங்க. நான் பாடின பாட்டுக்கு, கதை பாட்டுக்கு பதில் வேணும் அப்படின்னு இருக்கு. நான் பாடின பாட்டுல வந்து குட்டை கண்டுபிடிச்சிருக்கேன். நீங்க பெரிய நக்கீர பேட்டி, பெரிய ஒட்ட குத்தருக்கு ஏன் எடுத்து கொடுத்தா என்ன ஆயிருமா? உனக்கு என்ன மாதிரிங்க? உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு என்ன தெரியுமா? அதோட அதிகமா எனக்கு தெரியும். கோழி முட்டைக்கு சனி தெரியுமா? புளிய உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு என்ன தெரியும்? என்ன பாட்டு எனக்கு வரவேற்பு கொடுத்தீங்க. வரவேற்பு கொடுத்தேன். என்ன பாட்டு பாருங்க? தலைவா தவ புத்தகோ வருகவே தாமரை தாழ் பண்ணித்தேன் வாழ்க்கை கொடுத்தேன். சரவண சொல்லு. அழகர் ஏழையை படித்து, அருந்தமிழ் இலக்கணம் படித்து, மலையின் மமதியை முடித்து மாதாவையார் அழிச்சார்ந்து பாருங்க. அதாவது அழகர் ஏழையை பிடித்தது யாரு? அகத்தியரு. மாணவன் ஆயுளே அகத்தியரு. அருந்தமிழ் இலக்கணம் அகத்தியரு. அப்ப எல்லாமே யாருக்கு செய்ய? அகத்தியர் தான் செஞ்சாரு. பசுபதி வாசம் பட்டை போட்டு அகத்தியராகப்படுறாரு. என்ன போல அவரும் பட்டை எடுத்தார். அந்த அகத்தியருக்கு பாடக்கூடிய பாட்டை நான் நார் அத்தன் மால் பெருமாள் அப்படி நிக்க வச்சு போடுறீங்க, நாங்க படுக்க வச்சு போடுறோம். அவ்வளவுதான். நீங்க பெருமாளை கும்பிடுறவர், நான் சிவனை கும்பிடுறவர், முருகனை கும்பிடு, அவ்வளவுதான். ஆக சிவபெருமானை கும்பிடக்கூடிய ஒரு ஆளுக்கு பாட வேண்டிய பாட்டை வைணவ சேவத்தை சேர்ந்த எனக்கு நீ பாண்டிய பாடக்கூடாது. அறிவு அறிவு மரியாதை கட்டுப்பிட உங்களுக்கு தேவலா பேசக்கூடாது. என்ன அறிவு யாருக்கு அறிவு இல்ல? அறிவு வருவாங்களா? வார்த்தை ரொம்ப அதிகப்படியா படிச்சு வச்சுங்களேன். ரெண்டா பிடிச்சி கிழிச்சு வச்சு பிராயர் கோழியை கிழிக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. தேவலா பேசுற எப்படி ஆயிட்டீங்க? அறிவு எப்படி கேட்டீங்க? அறிவு இல்லாம வருவாங்களா? அமாவாசையில வந்து நிலவு வருமா வராதுன்னு கேக்குறீங்க. ஆமா. என் மகாபாரதத்துல வந்து களப்பலி கொடுக்கணும். களப்பலி கொடுக்கின்றது களப்பலி எந்த நேரத்துல கொடுக்கணும்? சகாதவை எப்படி குடிச்சு கொடுத்தா? சகாதவை வந்து துரியோதனனுக்கு எப்படி குடிச்சு கொடுத்தா? அமாவாசை நக்கில கொடுத்தான். ஆனா கிருஷ்ணபாவத்துல என்ன பண்ணாரு? முதல்ல களப்பலி கொடுத்து விட்டாரு, தர்ப்பணம் பண்ணாரு. ஆமா, தர்ப்பணம் பண்ணுகின்ற பொழுது அப்ப அங்க சூரியனும் சந்திரனும் நேருக்கு நேரம் சந்திச்சு என்ன பேசிக்கிறாங்க? நாளைக்கு தானே நம்ம நேருக்கு நேரம் சந்திக்கிற நாள். ஆமா, அன்னைக்கு தானே அமாவாசை, அன்னைக்கு தானே அமாவாசை. ஆமா, ஆனா இந்த ஆள் கிறுக்குத்தனமா முதல் நாளை படிக்கிறாரு அப்படின்னு கேட்ட உடனே வா ரெண்டு பேருமே நேரடியா பூமிக்கு அப்படி கேட்போம் அப்படின்னு கேட்க நேரடியா கேட்கறதுக்காக பூமிக்கு வந்தாரு. அப்ப சூரியனும் சந்திரனும் சேர்ந்து சந்திக்கலையா? ஏன் அமாவாசை நாளைக்கு நடவல இல்ல? வாரத்துக்கு 2 அமாவாசை கூட வருகிறது அப்படிங்கிற காரணம் இருக்கு. அதுக்கு என்ன பார்த்து பண்ணீங்க? அப்படி இல்லைன்றா என்ன இல்லைன்னாங்க, என்ன இல்லைன்னாங்க அமாவாசை என்று நிலவரம் வச்சாலா இல்லையா? அதைத்தான் நான் உதாரணமா சொன்னேன். உங்களுக்கு எப்படி ரோசம் வருது? ஒரு பள்ளியோ ஒரு சபையில அறிவு கேட்கறீங்க, உங்களுக்கு அறிவுக்கு அவசியம் இருக்குல்ல? சோத்தத்துக்கு சுண்ணாம்பு அடிக்கிறீங்க, எதையா அடிக்கிறீங்க? இல்லையா? நான் அறியாத அவ்வளவுதான். உங்களுக்கு வார்த்தை தடிச்சு என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவாங்க? உனக்கு என்ன தெரியும்? என்ன தெரியும்?
என்ன என்ன தெரியுமா? என்ன மோத முடியாது தம்பி. தம்பி மோத முடியாது. என்ன உங்களுக்கு பிரச்சனை? எல்லாரும் பேசாம இருக்கீங்க. செருப்பு போட்டுக்கலாம், செருப்பு போட்டுக்கலாம், செருப்பை போட்டுக்கிட்டு அந்த கோயிலுக்குள்ள போய் சாமி கும்பிடுவாங்க. யாரும் போக மாட்டேன். ஏன்? இல்ல சொல்லுங்க சொல்லுங்க. ஏன் போக மாட்டீங்க? கோயிலுக்குள்ள செருப்பு போட்டு போகக்கூடாது. ஏன்னா அது கடவுள் சாமி அப்படிங்கிறதுனால போகக்கூடாது. நான் வந்து மகாவிஷ்ணுவோட அம்சம். அப்ப நானும் தெய்வம் தான். அப்ப என்னை எப்படி கும்பிடுவேன்? என்னை எப்படி கும்பிடுவேன்? செருப்பு போடாம கும்பிடுவேன். இந்த அம்மா கால் தூக்கி காட்டுவாங்க. கால் தூக்கி காட்டுவா, அப்படியே பாருங்க. கால் தூக்கி வர காட்டுவாங்களோ உங்ககிட்ட? கண்ணு தெரியுதா இல்லையா உங்களுக்கு? கண்ணுல பொறுமையா வச்சிருக்கீங்க. எனக்கு தெரியுது. அவங்களுக்கு தெரியுங்கிறத தூக்கிட்டு காட்ட முடியாது. பேசுங்க நீ. காலை தந்து மண்டை பொழுதுக்குவேன். அந்த அம்மா செருப்பு போட்டுருக்கா. ஜாபாஷா. சரக்கு வாங்கணும். செருப்பு போடக்கூடாது. பாதரட்சை என்று சொல்லக்கூடிய காலனை அணிந்து கொண்டு என்னைய வளர்ந்தாலே இது நியாயமா? இல்ல காலனிக்கு பெருமை உண்டா? பாதரட்சை என்று சொல்லக்கூடிய செருப்பை யாருக்கு போட்டது? எங்க பெருமை இருக்கு சொல்லுமா? இதுக்கு மட்டும் நீ பதில சொல்லு. நீ என்ன கட்டாலும் நான் சொல்றேன். நீ உட்கார நான் உட்கார சொல்லுமா? என்ன நாடகம் பார்க்கறியா? நானும் பாக்குறாரு உங்க லட்சணத்துக்கு. நல்ல விஷயம், நல்லா கேட்டுருக்கு. சுருக்கமாக சொல்ல முடியும். ஏன்னா காலம் காரியம் எடுத்து நீங்க கேட்டுருக்கீங்க. வருஷப்படுத்தி நிறைய கேள்விகளை கேட்டு வச்சிருக்கீங்க. புரியுதுங்களா? அத்தனை கேள்விகளை பதில் சொல்லணும். சுருங்க சொல்லி விளங்க வைக்கிறதா சிறப்பு. நீட்டமா சொன்னா விளங்காமலே போயிடும். அப்படிங்கிற காரணத்துக்காக அந்த சூரிய பகவானாகப்பட்டவர் கொடுத்தார். யாருக்கு? ரேணுகா தேவி என்று சொல்லக்கூடிய பெண்ணுக்கு காலனியை கொடுத்தார். அங்கே சிறப்பு சேர்க்கப்பட்டது. முதல்ல கொடுத்தது காலனி உருவாக்கப்பட்டது. சூரிய பகவான் ரேணுகா தேவிக்கு கொடுத்தார். அது ஒரு அப்படியே இருக்கு. அடுத்து ஏன் இந்த செருப்புல தான் உங்களுக்கு எல்லாம் கண்ணா இருக்குமா? ஏன் வர்றவங்க பூரா செருப்பு ஏன் போட்டிருக்க, செருப்பு ஏன் போட்டிருக்க? அது ஏன் இஷ்டம். ஏன்னா நான் எப்ப பொண்ணு எங்க பொண்ணு எனக்கு தெரியும். நீங்க நாட்டுக்கு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வரவேற்பு வேற மாதிரி இருக்கணும். ஆனா நாட்டுக்கு வந்திருக்கீங்க. நான் கேட்கிறேன், செருப்புக்கு பெருமை இல்ல நீங்க அப்படி சொல்றீங்க? செருப்பு இப்ப ஒரு கோவிலுக்கு போய் செருப்பு போட்டு சாமியை கும்பிடுங்க நீங்க சொன்னீங்க. கும்பிடக்கூடாது, அதான் ஒண்ணு. கோயிலுக்குள்ள செருப்பு போட்டு போக மாட்டோம், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான். ஆனா ஒரே ஒரு தெய்வத்திற்கு செருப்பை காணிக்கையா கொண்டுமே கோயிலுக்குள்ள எடுத்து போய் தானே கொடுக்குறாங்க செருப்பை. ஒத்த செருப்பை ஏன் கொடுக்குறாங்க? அப்ப இந்த இறைவனை ஏத்துக்கலையா? சொல்லுவோம் அப்படியே. செருப்பை காணிக்கையா கொடுக்கும் பொழுது அந்த இறைவனாகப்பட்டவன் ஏற்றுக்கொள்கிறான் அப்படிங்கிற காரணம். அதே செருப்பை தலையில சுமந்துக்கிட்டு சிம்மாசனத்தில் வைத்து பூஜை செய்தானே பரதனாகப்பட்டவன். ஏன் செருப்புக்கு சிறப்பு இல்லையா? இல்லையா? இருக்குல்ல. அப்ப எதை எப்ப எங்க செய்யணுங்கிற வரமுறை இருக்கு. அது உங்களுக்கு தெரியும். இது காடு, காட்டுக்குள்ள கல்லு முள்ளு எல்லாம் அனைத்தும் நிறைந்த இடம். புரியுதுங்களா? உங்களை யார் இங்க உன்னை யார் இங்க வர சொல்றது? யார் வர சொல்றது? எனக்கு சட்டம் பண்ணி யாரு சவுடா பண்றதுல இது இடம் கிடையாது. நான் வச்சதா சட்டம். நான் இடம் எனக்கு சொந்தம் பண்ணுது. நீங்க அணையா விட்டு இருக்கீங்க. உங்க வாய் பதில கை பதில பிரஜாபதி மாட்டு. நீ இருந்த வெள்ளம் நான் வந்த வெள்ளம். இருந்த வெள்ளத்தை வந்த மாடத்தை எடுத்து மாட்டை விட்டு ஓடி விடுவேன். புரியுதா? தேவலால பச்சை அண்டை வச்சிட்டு இருக்கேன். நான் உன்னையும் பாப்பேன், உங்க அம்மாவையும் பாப்பேன், நான் உங்களையும் பாப்பேன், கொப்பனையும் பாப்பேன். மூடுங்க உங்க திருவாயை. முதல்ல நீ என்ன போதுமியா உங்க சேட்டை. நான் கேக்குறேன், இங்க சொன்னீங்க பட்டை போட்ட நீ நாமும் போட்ட என்ன பாடாம அதே பட்டை போட்டு அகத்தியர பாண்டியே அப்படின்னு கேட்டீங்க. பட்டை நாமும் ஒண்ணுதான். பட்டையும் நாமும் ஒண்ணுதான். எப்படி சொல்றீங்க? என்ன எப்படி சொல்றீங்கன்னா பட்டையும் ராமமும் ஒண்ணு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, பட்டை ராமமும் எங்கே ஒன்றா குற்றாலேஸ்வரர் கோவில் அகத்திய போனார். உள்ளே இருந்த உங்களை பேர் நாமம் போட்ட வைணவர்கள் உள்ளே போகக்கூடாது, வெளிலக்கூடாது. எப்படி உள்ளே போகக்கூடாது. உள்ளே பெருமாள் இருக்காரு. யாரு போகக்கூடாது? பெருமாளை கும்பிடணும். நீ வந்து என்ன பண்ற? பட்டையை போடுங்க. பெருமாளுக்கு வந்தது நாமம். நாமத்தை போடாம பட்டையை போட்ட காலத்துல பட்டை போட்ட வரலாமா? யார் பட்டை போடுறது? யார் பட்டை போட்டுருவா? எங்க போனவங்க அகத்தியரு.
கேட்கறது அங்க உள்ளவங்க. உங்களே நான் கேட்டேன். நான் கதையில தான் சொல்றேன். சரி, அப்ப பட்டமடை நீ வரக்கூடாது, வெளியே எடுத்து வந்துட்டாங்க. அப்படிதான் பார்த்தாரு. அப்படியா? சரி, நீங்க அறிவாளிங்க, நாம போடுறீங்க. அப்படியே நான் சாமியாரா இருந்தாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு 3 கேள்வி கேட்கிற பதில் சொல்றியா? என்ன கேட்க போற? கேள்வி கேட்கிற அளவுக்கு நீ என்ன பெரிய ஆளு? என்ன கேள்வி கேட்கிற அளவுக்கு நீ என்ன பெரிய ஆளு அப்படின்னு அங்கே கேள்வி வினா எழுப்பப்பட்டது. பார்த்தாங்க, கேள்வி கேளுங்க, பதில் சொல்லு. கேட்டார், ஏழை என்றால் யாரு? இடையர் என்றால் இழிச்சாப்பல. கதை கதை. சரி, கதை இருக்கட்டே. திருப்பி எங்க எவ்வளவு போட்டு போனோம்ல, கோயிலுக்கு நானும் போட்டு வரேன். நானும் போட்டு வரேன். அப்ப அது பதில் சொல்லணும்ல. நான் கோயிலுக்கு எந்த கோயிலுக்கும் வரட்டும்ல. அந்த பிரச்சனை எந்த அம்மாவுமே இருக்கு. சரி, அப்பா வாங்க, இவ்வளவு உணர்ச்சி சொல்றாரு. தெய்வமே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஒரு மனிதனை சாமி சொல்லிச்சா? நான் கேக்குறேன், சாமி சொல்லிச்சா செருப்பை போட்டு கோயிலுக்குள்ள வராதுன்னு? செருப்பை போட்டு கோயிலுக்குள்ள வராதுன்னு சாமி சொல்லிச்சா? நாம அதை வெளியில அசுத்தமான இடத்துங்களுக்கு போட்டு போறது. அதனாலதான் கோயிலுக்குள்ள போகும்போது சுத்தமா இருக்கணுங்கிறதுக்காக அந்த காலனியை வெளியே விட்டுட்டு தெய்வத்திற்கு மரியாதை கொண்டு உள்ள நம்ம போறோம். அதான் நான் சொன்னேன், அவர் சொன்னதுதான் பதிலா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ எந்த இறைவனும் காலனி போட்டு உள்ள வராதுன்னு சொல்ல, மனிதனா பார்த்து எல்லாமே மாற்றப்பட்டதுதான். புரியுதுங்களா? நீங்க செருப்பு போட்டு போங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. எந்த இடத்துல செருப்பை காணிக்க தெய்வத்துக்கு கொடுக்குறாங்க தெரியுமா? செருப்பை போட்டு நான் போக நீங்க சொல்றீங்களே, செருப்பை போட்டு போகன்னு சொல்றீங்களே. நான் கேட்கிறேன், இருங்க, நான் கேட்கிறேன், எந்த கோவில்ல சாமிக்கு செருப்பை காணிக்க கொடுக்குறாங்க? அதாவது காணிக்க கொடுக்குறாங்க, எங்க கொடுக்குறாங்க? எங்க கொடுக்குறாங்க? தாத்தோன்றி மலை அப்படிங்கிற காரணம் இருக்கு. அது மட்டும் இல்லாது நெடுங்குடியிலையும் பாருங்க. ஆமா, நெடுங்குடியிலையும் அங்க இருக்கிறது கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அப்போ அந்த 3 கேள்விகளுக்கு பதில் தெரியல, காலையில விழுந்தாங்க. பாருங்க, உங்களால எங்களுக்கு பதில் சொல்ல முடியல, அதனால உள்ளே வாங்க, தெய்வத்தை பாருங்கன்னு சொல்லும்போது உள்ளே சென்றார் அகத்தியர். அங்க இருந்த பெருமாள் தலைமை கை வைத்து குறுக குறுக என்று கொட்டிய காட்டாலே பெருமாளாக இருந்த ஒரு சிவனாக காட்சி கொடுத்தார். நாம அந்த சாமி பட்ட சாமியா மாறி போச்சு. நான் கேட்கிறேன், இப்ப சிவனும் சக்தி ஒன்று சேர்ந்தா என்ன சொல்லுவோம்? சிவனும் மகாவிஷ்ணு ஒன்று சேர்ந்தாங்க, அப்ப என்ன சொல்லுவோம்? சங்கர நாராயணன். சிவனும் மகாவிஷ்ணு, சிவனும் மகாவிஷ்ணு, சிவன் பாதி மகாவிஷ்ணு பாதி. பட்டைக்கு நாமம் ஒண்ணுதானே? ஒரு பக்கம் பட்டை, ஒரு பக்கம் நாமம், ஒரு பக்கம் சிவன், ஒரு பக்கம் மகாவிஷ்ணு. அப்ப சிவனும் மகாவிஷ்ணு ஒண்ணுதானே? பட்டைக்கு நாமம் ஒண்ணுதானே? அவர் இல்லாம இவர் இல்ல, இவர் இல்லாம அவர் இல்ல. நான் கேட்கிறேன், நல்ல மனுஷன் தானே நீங்க? சரி, இப்ப நான் பட்டம் போடுங்க, நீங்க ராமம் போடுங்க. பட்டம் போட்டவங்க என்ன அணிகள் அணியணும்? நாமம் போட்ட நீங்க என்ன அணிகள் அணியணும் சொல்லுங்க. பட்டம் போட்டவங்க அதாவது சைவ சமயம் தான் அணியணும். ஆமா, சைவம் என்ன? நான் சைவம், நீங்க சைவ சமயம். என்ன அணியணும்? நீங்க அப்படி ருத்ராட்சம் போடணும். நீங்க? நான் துளசி மாலை போடணும். நானு? நீங்க ருத்ராட்சம். நீங்க? நான் துளசி மாலை. நானு ருத்ராட்சம். நான் ருத்ராட்சம் தான் போட்டேன். ஆமா, நீங்க துளசி மாலை தான். கொஞ்சம் கூட வெக்க இல்லாம ருத்ராட்சம் நீங்க போட்டது நீங்க என்ன இதுக்கே போடுறீங்க? யாரு போட சொல்லுங்க? எதுக்கு போடுங்க? என்ன தெரியாம பண்ணிட்டீங்க நீங்க? என்ன தெரியாம பண்ணீங்க? ருத்ராட்சம் நான் பண்ணோம், துளசி மணி நீங்க போடலாம். அப்ப சிவன் வேறு, மகாவிஷ்ணு வேறு, பட்டா வேறு, நாமம் வேறு. அவருக்கு மனது ஏன் இருக்கு பாருங்க, கேட்டார்ல. அப்ப எதுக்கு நான் போற ருத்ராட்சத்தை எதுக்கு இவர் போறாரு? அப்படிலாம் கேட்க சொல்றாரு. ருத்ராட்சம் புண்ணியம் பண்ண ஒரு கழுத்துல மட்டும்தான் ருத்ராட்சம் ஏறும். ஒரு விஷயம் எல்லாம் தெரிஞ்சுங்க, ஒருவனாக யாரா இருந்தாலுமே எப்ப இறைவன் அவன் கழுத்துல ஏறணும்னு நினைக்கிறாரோ அப்பதான் அந்த கழுத்துல ருத்ராட்சம் ஏற்றப்படும். நீங்க தெய்வ வாசி, புண்ணியம் பண்ணவர், எல்லாருக்கும் புண்ணியத்தை சேர்க்கிற நீங்க உங்க கழுத்துல ஏறி இருக்குன்னா இது சிவனால் கொடுக்கப்பட்டது. புரியுதுங்களா? உங்களை கைட்ட சொல்லு, இதுதான் சரியில்லை விளங்க வைக்கிறேன், அவ்வளவுதான். நீங்க சொன்னீங்க அடுத்த நாரீஸ்வரர் யாரு? அடுத்த நாரீஸ்வரர் அதாவது சிவன் பாதி சக்தி பாதி. அந்த நாரீஸ்வரர் யாரு? விநாயகர் பாதி ஆஞ்சநேய பெருமாள். சரி, சங்கர நாராயணன் யாரு? மகாவிஷ்ணு சிவன். சரி, ருத்ராட்சம்னா என்ன அர்த்தம்? சிவனுடைய நெற்றிக்கல்லில் இருந்து கண்களாக
கண்ணீராக படுத்து வெளிவரும் பொழுது ருத்ராட்சமாக மாறியது. ருத்ரன் என்றால் சிவன். ஆமா. அச்சம் என்றால் கண்ணு. அப்ப அந்த சிவனோட கண்ணில இருந்து வந்த கண்ணீர்னாலதான் ருத்ராட்சம். சரி, சிவன் என்ன பக்கம்? சங்கர நாராயணன்ல. சரி, வலது பக்கம். வலது பக்கம் சிவன். ஆமா. இடது பக்கம் மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு. நெற்றியில விட்டுருங்க. ஆக இங்கிட்டு சிவன், இங்கிட்டு மகாவிஷ்ணு. சரி, அப்ப இந்த கண்ணு யாரோட கண்ணு? இது வலது பக்கம். வலது பக்கம் சிவனுடையது, இடது யார்? மகாவிஷ்ணு. அப்ப ரெண்டு கண்ணுல இருந்தானே கண்ணீர் வந்துச்சு. அப்ப மகாவிஷ்ணு கண்ணுல இருந்தானே வந்துச்சு. அப்ப அதுவும் ருத்ராட்சம். அப்ப என் பாட்டனோட மகாவிஷ்ணு கண்ணுல வந்த ருத்ராட்சத்தை நான் உனக்கு நம்ம அழிக்குது. சரி, அப்ப சிவன் பாதி மகாவிஷ்ணு தானே. அப்ப ரெண்டும் ஒரு உருவம் தானே. ஒரு உருவத்திலேருந்து வந்த ருத்ராட்சம் அப்ப எல்லாத்துக்கும் சரிசமமா தானே. அப்ப சிவன் பாதி மகாவிஷ்ணு பாதி ரெண்டும் ஒண்ணு தானேங்க. அறியும் சிவன் ஒண்ணு, அறியாதவர் வாயை மண்ணு சொல்லி வச்சிருக்காங்கல்ல. சிறப்புக்கும் சிறப்பு இருக்கு, ருத்ராட்சத்துக்கும் சிறப்பு இருக்கு, துளசி மணி மாலைக்கும் சிறப்பு இருக்குது. எதுக்குமே சிறப்பு இல்லைன்னு சொல்லவே முடியாது. எந்த தெய்வமே இதுதான் பெரிய தெய்வம், இதுதான் சின்ன தெய்வம் அப்படிங்கிற கணக்கு கிடையாது. எல்லா தெய்வமும் ஒன்றுதான். நாமெல்லாம் பிரிச்சு வைக்கிறது தான். புரியுதுங்களா? அவர் வேறு இவரு வேறுன்ட்டு. ஜலந்தராசுரன் அவனோட மனைவி யாரு? பிருந்தை. அவன் மூலியமா தான் வந்தது எது? துளசி. துளசி நீங்க சொன்னது. ஆமா. அதே போல மருதவாசினி அப்படிங்கிற ஒரு பெண்மலை வந்ததுதான் மருதாணி. மருதாணி. ஆமா. மருதாணி போட்டோம்னாக்க எப்பேற்பட்ட உயிர் போகிற நிலையில இருந்தாலும் அந்த நிறம் மாறுற வரைக்கும் எவ்வளவு என்ன கிட்டே பிடிக்க மாட்டாரு, கிட்டே வர முடியாது. ஆமா, ஏன்னா அதுக்கு ஒரு சாபம் உண்டு. ஆமா, இப்ப நிறைய பேசலாம், நிறைய வார்த்தைகள் சொல்லலாம். நீங்க சொன்ன மாதிரி அண்ணன் ரொம்ப கோவப்பட்டாரு. செருப்பு போட்டு கோயிலுக்குள்ள போலாமா அப்படின்னு ஒருவன் என்ன பண்ண தெரியுமா? தான் சுவைத்து பார்த்து கோவப்பட நீங்க கேட்கறீங்க, அதுக்கு பதில் சொல்ல. ஒருவன் சுவைத்து பார்த்து அந்த கரியை எடுத்து சிவனுக்கு கொடுத்தான். சிவன் எந்த சாமி? சைவ சாமி. சைவம் தானே. அதே சிவனுக்கு சிவனுக்கு தான் சுவைத்து பார்த்ததும் பன்றி கறி சுவைத்து பார்த்து நல்ல கறியா இருக்கா அப்படின்னு பார்த்து சிவனுக்கு கொடுத்தான். சிவன் லீலைகள் செய்தார், சோதிச்சார். கண்ணில் இருந்து ரத்த கண்ணீர் வர வைத்தது. பார்த்தார், ஐயோ சிவனை கண்ணு தெரியலையே அப்படின்னு தன்னுடைய கண்ணை தோண்டி அவருக்கு வச்சார். ஒரு கண்ணு வச்சு ஒரு கண்ணு, இன்னொரு கண்ணிலையும் கண்ணீர் அதாவது ரத்தம் வருது. அப்ப பார்த்தாரு, இந்த கண்ணிலேயே ரத்தம் வருது அப்படின்னு இந்த பக்தன் என்ன பண்ணா, இருக்கிற ஒரு கண்ணு தான், ஒரு கண்ணை தோண்டி வச்சுட்டேன், இன்னொரு கண்ணை தோண்டி வைக்கணும். ஆனா இந்த கண்ணை தோண்டிட்டேன்னா இவளுக்கு கண்ணு தெரியாது, தோண்டி எடுக்கிறது கண்ணு தெரியாது. ஆனா சிவலிங்கம் எங்க இருக்கு இவன் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ண தெரியுமா? செருப்பு போட்டு அந்த செருப்போட காலை தூக்கி சிவனுடைய நெற்றி அதாவது கண்ணுல முகத்துல அடையாளத்துக்கு வச்சுட்டு தான் கண்ணை தோண்டி அந்த இடத்துல வச்சாங்க. எதுக்கிட்டாரு? சிவனுக்கே சிறப்பு சேர்க்கப்பட்டதுல யாரு? கொத்த பின்னாட்டிலே நாகன் தத்தைக்கு பிறந்த திண்ணப்பன் என்று சொல்லக்கூடிய கண்ணப்ப நாயனார். அதான் நாயனார் என்ற சிறப்பான ஒரு இடத்துல இருக்காரு. அது தெய்வம் எல்லாத்தையும் ஏத்துக்கும். இதுதான் வேணும் இதுதான் வேணான்னு கிடையாது. ஆனா உண்மையான பக்தி இருக்கணும். உள்ளவே பெருங்கோவில் ஊனுடம்பே ஆலயம். தெல்ல தெரிந்தாருக்கு ஜீவனே சுமைங்க. அவ்வளவுதான். வாழ்க்கையில இருந்தோங்கிறது கொஞ்ச காலம், இருப்போங்கிறது கொஞ்ச காலம், இதுக்கு மேல இருப்போம் இதுக்கு போறோங்கிறது கொஞ்ச காலம். ஆனா அதன் பிறகு போறது இல்லை. ஏன்னா பெற்ற புள்ள ஓரளவுக்கு தான் கூட வர முடியும். கட்டின மனைவி தெருவழிக்கும், பெற்ற புள்ள சுடுகாடு வரைக்கும். சுடுகாடு போன அப்புறம் அந்த ஆன்மா எங்க போகும்? சுடுகாட்டு சாம்பல உடம்பு முழுக்க பூசிக்கிட்டு உனக்காக நான் இருக்கேன் சுடுகாட்டுல நாட்டியம் ஆடிக்கிட்டு இருக்காரு. எண்ணம் போல வாழ்க்கை. அதுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நீ நானா போட்டி போடாம ஓன் சொத்து ஏன் சொத்து போகும்போது 6 அடி நிலம் தான் சொந்தன்னு சொன்னாரு. அப்போ அதுவும் கிடையாது. கொண்ட வச்சு கொடுத்தாங்கன்னா எவன் ஜாம்பல்னு தெரியல, அதை கொண்டா வச்சு நாம சாமி கொண்டு விட்டுருக்கோம். அதான உண்மை. எவன் ஜாம்பல் நமக்கு என்ன தெரிய போதா? எத்தனையோ எரியுது. அதுல எவன் ஜாம்பலே கொண்டாந்து நம்ம போய் காசிலையும் ராமேஸ்வரத்திலையும் கொண்டு போய் கரைக்கிறோம். அவ்வளவுதான், வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இதுல வர பெரிய முனிவர் வந்து கங்கை கங்காதேவியை வந்து பூலோகத்துக்கு வர வச்சிருக்காரு. சரி, அது மட்டும் இல்லாம நீங்க முன்னாடி ஒரு கேள்வி தொடுத்து வச்சிருக்கீங்க. சரி, அதுக்கு பதில சொல்லிடுறேன். சுருக்கமா சொல்றேன். சொல்லுங்க. முருகனுக்கு வந்து 3 பேர் சொன்னீங்க. ஆரம்பத்துல மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஆரம்பத்துல சொன்னது சொல்லலைன்னா நான் சொல்லலை சொல்லி 3 மயில் யாரால வந்தது? ஓம் என்ற பல்லவ மயில் 1, இந்திரனே மயிலா மாறி வந்தான் 2, சூரவங்க ஆட்கொண்ட பிறகு ஒருவாரி மயிலாகவும் ஒருவாரி சேவலா வந்துச்சு. மொத்தம் 3 மயில். அடுத்து ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்து பெருமை என்ன அப்படின்னாக்க தமிழ்நாட்டின் முத்தரச்சினம். ஏன்னா எல்லா அதாவது இருக்கின்ற தமிழகத்திலே இருக்கின்ற கோவில்லையே
இருக்கின்ற கோவிலே பெரிய கோவில்னா அது ஸ்ரீரங்கம் தான். அதான் உயரமான கோவில். ஆமா, அதை வச்சிருக்காங்க. ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒரு சிறப்புகள் உண்டு சுவாமி. இதை மட்டும் எனக்கு முத்திரை சின்னம் வச்சா அப்படின்னாக்கா அந்த கோயில மட்டும் சிற்பம் இல்லை. சரி, சிற்பம் இல்லாத கோவில் அப்படிங்கிறதுனாலதான் தமிழ்நாட்டில் முத்திரை வச்சுக்கலாம் அப்படிங்கிற சிறப்பான இடத்துல வச்சுக்கலாம். அதே போல கோயில் காலையில் வந்து மகாலட்சுமி அது ஒரே ஒரு சிற்பம் இருக்குல்ல, உள்ளே நுழையும் போது மகாலட்சுமி சிலை இருக்கு. நுழைவாயில் மட்டும் சிற்பம் இல்லாத கோவில் காளையார் கோவில் சொல்ல முடியாது. சிற்பங்கள் இல்ல, ஆனா ஒரே ஒரு சிற்பம் இருக்குல்ல, நுழைவாயில் சிற்பம் தானே அது. ஆனா கோபுரத்துல இல்ல. ஆனா எதுவுமே எந்த அந்த ஒரு சிற்பம் கூட ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இல்லையே அப்படிங்கிற சிறப்பு இல்லையே. அங்க இல்ல. சரி சரி, என்ன விவரம் வந்து நான் சொல்ல வந்திருக்கேன். நான் தான் உனக்கு புருஷன் பார்த்து வந்து பிச்சு போச்சு. என்னமா உனக்கு பொம்பளைக்கு மாதிரி போகுது? நான் எப்படி நம்புறது? என்னப்பா பண்ணணும்? நாங்க என்னப்பா பண்றோம்? அவர் வந்து 2:30 மணிக்கு நாங்க என்னதான் பண்றது? சரி சரி சரி, உள்ளதை வைத்து நல்ல வச்சுக்கிறோம். அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நான் தான் உனக்கு புருஷன் பார்த்து வந்திருக்கேன்னு சொன்னீங்க. ஆமா, யார புருஷனா எனக்கு பார்த்து வந்திருக்கீங்க? ஆடு நடைகளை எதுக்கு அந்த ஓனாயி ஒப்பா இருக்குது? நீங்க எனக்கு அப்பா மாதிரி. அப்பா அப்பா ஸ்தானத்துல இருந்தா நம்ம அதனால மாப்பிள பாத்துருக்கீங்க. மாப்பிள பேர சொல்லுங்க. இதை ஒரு வாகனமா வச்சுருங்க. இல்ல வாகனம் வச்சுருங்க. யார் அவரு? அன்பளி கொடுத்துருக்காங்க. அந்த படம் அப்புறமே பாருங்க. அப்புறமா பாருங்க. அந்த படம் அப்புறமே கடைசியா முருகன் பெருமாள் மாப்பிளைய பாட்டு. முருகன் சிவனுடைய பிள்ளையா? ஏற்கனவே திருமணம். 2ஆம் நாள் போய் விருப்பம் கலந்து பண்ணிக்க முடியும். அப்படியா? ஒரு வார்த்தை ஒவ்வொரு வாழ்க்கை வேணாம் சொல்ற நீங்க கேட்க மாட்டீங்க. குடிக்காடு பத்தி மோத முடியாதுமா. நீங்க தான் மழை இருக்கீங்க. உடம்புக்கு மச்சான் மச்சான் எவனாவது ரயில்ல விழுந்து சாவானா? யார் யார் ரயிலு? கூட்டம் உங்களை அதிகமா கேட்டு என்ன பார்த்தா ரயில் மாதிரி இருக்கா? அழகா முடுகாடு சேவத்துல எடுத்துட்டு பிரிண்ட் நீட்டிக்கலாம் டப்புன்னு ஒரு எலும்பு ஒன்றைகளை சதை வச்சுக்கிட்டு நீ படுத்துற பாடு. அப்படி செய்யாவிட்டால் நான் அணிந்திருப்பவர்கள் முடிச்சு வருவேன். இந்த சத்தியம் சத்தியம் வைத்தியம் சத்தியம் வைத்தியம். இந்த பைத்தியம் வைத்தியம் 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 நான் வந்து பின்னாடியே போய்கிட்டு இருக்கு. என்னப்பா பேசலாமா? என்னையா எனக்கு மனசங்கடமா இருக்கு. மனசங்கடமா போய் மருந்தை குடிச்சு இப்போ மணி 4:30. அது என்ன வந்த புருஷனை வேணாம் வந்த புருஷன் தான் மண்டே போது போய் பார்த்து வந்த புருஷனை அப்படி சொல்லு. வந்த புருஷன் இருந்தாலும் கட்டிட்டு நாங்க தெருதரவா கட்டை அடிக்கலாம். அப்ப புருஷனுக்கு எங்க போவ? ஏன் உனக்கு என்ன அவ்வளவு ஆத்திரமா இருக்கு? வருவாரு அவரு கையில புடிச்சுக்கிட்டு. ஏதோ புடிச்சுக்கிட்டு வேலைக்கு வேலையை கொடுக்க வேண்டிய முருக பெருமானுக்கு அவருக்காக பிறந்த அவருக்காக வந்து அவருக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். அவருக்கு தெரியும் வேலை கொடுத்து தான் நான் இருக்கேன். அதனால முருகன் வருவது மற்ற வேலையை கவனத்தை செலுத்துவோம். ஆதலம் சோ Come on!
கைலாசநாதனின் நெற்றிக்கண்களை அங்கே பிரகந்தி மகேந்தி உத்தரகந்தி அம்மா துலா மிதாதன் என்று 6 கார்த்திகை பெண்களும் என்னை பாலூட்டி வளர்க்கப்பட்டார்கள். கார்த்திகை பெண்களால் பாலூட்டி வளர்த்த காலத்திற்காக கார்த்திகை நாமத்தை சொத்தை இந்த உலகத்தில் எங்கு பார்த்தாலும் தர்மம் அழிந்து அதர்மமோ தலையை கெடுக்கிறது. தர்மத்தை காப்பாற்றப்பட வேண்டும். அதர்மத்தை அழிப்பதற்காக சூரனோ என் நந்தி சூரனுக்கு கடமைப்படுகின்றார். மகனே உன்னை பத்தி வச்சிரு உனக்கு வேண்டிய வரங்கள் யாது என்று கேட்கும்போது இந்த உலகத்தில் என்னை யாரும் அழித்து விடக் கூடாது என்று கேட்டார். அப்போது என் நந்தி இருக்கிறார் வளர்ந்து ஆனால் நம்மளுக்கு ஆதிபர சக்தி வந்திருக்கிறாரு. இந்த ஆதிபர சக்தி இருக்கு நேரவார்த்து வளர்ந்துடுறார் அல்லது இல்லாத நிலைகளை தருவா என்று கேட்கும்போது எனக்கு சக்தி வளர்ந்தங்கள் கொடுத்திருப்பது சொன்னார். அப்போது சக்தி நீங்கள் சகலமும் அடக்க கொடுத்தாரு. இது வாங்கிக் கொண்டு தேவர்களை துன்பப்படுத்தப்பட்டான். தேவர்கள் இருக்கிறார்கள். ஐயனே காப்பாற்றுங்கள், நாங்கள் கவலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எங்களை காப்பாற்ற ஆள்களையாக என்று சொல்லும்போது எம் தோன்றி அந்த சூழல் என்றோ வென்ற பிறகு தெய்வ நகரவனை மனசில் விடுத்துவிட்டு எதிர்க்கிற வள்ளிய வணக்கம் நேர்வது விட்டது வருகிறார். தானப்பிரியர் பறவை எதற்கு கத்தந்து பிறகு 6 மணி காரியங்களை எடுத்து பார்க்கலாமே.
முத்தமிழ்க்கும் சொந்தக்காரி தெய்வானை மனமர்களே நாடுகள் அநேக வணக்கங்களை வந்தாலே வருவது தமிழர் உறவு தமிழ் சொன்னாலே அழகான முறையோடு என்னை கீதமான வரவற்ற உங்களை வேறு வார்த்தையால் நானும் ஆறுங்கள் என்று கூறிவிடக் கூடாது என்பதற்காக தமிழும் இசையும் உறவாட வேண்டும் அவரோடு நான் நாங்கள் எப்படி வரவேற்க போகிறீர்களா இதுதான சுரஞான இசை ஒரு நோக்கி பார்க்கும்போது அதிக மகிழ்ச்சி அதிக சந்தோஷம் என்ன காரணம் நிச்சயமாக உண்மைதான் திருலோக சஞ்சாரம் செய்து கொண்ட பொழுது வேலிமலைச்சாலை ஓரத்தை திரைப்படத்தை மத்தியில் தங்களுக்கான ஒரு அழகிய கடையை கிளம்ப இருக்கிறார் காரணம் இல்லாது கொரோனா கட்ட மாட்டாங்க தாங்கள் வர மாட்டீர்கள் ஆனா அற்புதமான முறையோடு அழகான ஒரு இடத்தை பார்த்திருக்கிறோம் வாங்க 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 எப்போ நடக்கிறேன் நல்லா இருக்கீங்களா
பதவி வரும்போது பணிவு இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டு. வாழ்க்கை நோயற்ற வாழ்வும் குறையில்லா செல்வத்தோடு நீண்ட ஆய்வு பெற்று நிறைந்த செல்வத்தோடு மென்மேலும் பதவிகளில் இருக்குமாறு குன்றக்குடி குமரனுடைய அருளால் நிச்சயமாக நல்லா இருப்பீங்க. பார்த்த வயதில்லை இருந்தாலும் போட்டிருக்க வேண்டும் விருப்பமான நிச்சயமாக உங்களுக்கு எதிர்காலம் மீண்டும் மீண்டும் ஒரு வெற்றியை தரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. வாழ்க்கை விளம்பரம் கண்டனை கண்டு கனி இருப்பதாக தெரிவித்தீர். கண்ட கண்ணுக்கு விஷயம் இருக்கிறதா ஒண்ணு ஒரு கூறுகள் கேட்கிறேன். அதற்கு முன்பாக இந்த உலகத்துல யாரும் பெரியாருன்னு யாரும் இருக்கா? உலகத்துல யாரும் பெரியாருன்னு யாரும் இருக்கா? எங்க அப்பா தான் பெரியாரு. உங்க அப்பா தான் பெரியார். ஆமா. ஆனா தமிழ் கடவுள் நீங்க தமிழ் கடவுள்னா கண்டன் நீங்க. ஆனா தமிழுக்கு தலைவன் யாருனாக்க உங்க அப்பா. ஆனா உங்க அப்பாவே நீங்க என்ன பண்ணீங்க? மண்டி ஊட வச்சு ஓவியன்ற பிரணவ பொருளுக்கு பண்ணி சொன்னீங்க. நான் என்ன ஒண்ணு மலைய மாதவன் சொல்லக்கூடிய ராகம் தெரியாம ஆஞ்சநேய பெருமான் என்ன ஒண்ணு தோற்று போனேன். இது ஒன்று. இப்படி எல்லாம் இருக்குங்க. இதையும் விட அகத்திய மாமுனிவர் அவர் இருக்கிறார். அகத்திய மாமுனிவர் அது மட்டும் இல்லாது மூதாட்டி அவை மூதாட்டி இருக்காங்கல்ல, அவை மூதாட்டி பிறக்கின்ற பொழுதே கதையோட தான் பிறந்தாங்க. அப்பேற்பட்ட அவை மூதாட்டியே நீங்க என்ன பண்ணீங்க? சுட்டோட வேண்டுமா சுறாத வர வேண்டுமா? அவைக்கு அருள் கொடுக்கப்பட்ட நேரம் ஒரு நேரம் ஓரிரவு தூங்காது தூங்காம ஈரறிவு ஓரிரவு ஈரவு துஞ்சாது என்பா தூங்காது என்று ஒரு பொருள் உண்டு. ஆமா. ஆக இந்த உலகத்துல யாருமே பெரியாள் அப்படிங்கிறது கிடையாது. ஆனா ஒரு சில பேரெல்லாம் தெரியல. ஒரு சில பேரு நான் தான் பெரிய ஆளு, என்னைய காட்டி யாரும் பெரிய ஆள் இல்ல அப்படிங்கிற மாதிரி தெரியல ஒரு சில பேரு. அது பெரிய ஆள் யாரு சொல்லுவா தெரியுமா? பெரிய ஆள் அப்படின்னாக்க அறிவுதாரர்களே சொல்லுவேன். நச்சாமரை குளத்திலே நல்லடம் சேர்ந்தால் ஒரு கட்டாரை காமரும் பெரிய ஆள் என்பது யாருமே கிடையாது. ஏன் மறந்த மொழிகளே தமிழ் மொழி மொழி எதுவும் இல்லைன்னு பெரியாள் அப்படின்னா உலகத்துல யாரும் பெரியாள்னு சொல்ல முடியும்? யாரையும் பெரியாள் யாருமே கிடையாது. ஏன்னா சிவனாகப்பட்டவன் எனக்கு என்ன பண்ணாருன்னா புனிதவதி அப்படிங்கிற பெண்ணத்துல தோத்து போனாரு. புனிதவதி சொல்லக்கூடிய காரைக்கிழமையாக வந்து உலகத்தில் ஆதி எட்ட மலர் அனந்தரிச்சங்க அப்படின்னா இந்த பேச நேரம் இல்ல. அடுத்த ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்க சந்திக்கும் போது நிறைய பேசுவோம். ஏன்னா மணி 5 ஆச்சு. அடுத்து இன்னும் 1 மணி தான் இருக்கு இல்லையா? இடம் பொருள் ஏவல் நீங்க பேச முடிச்சீங்கன்னா சீக்கிரமாக வந்துருங்க, பேசுவோம். எனக்கு காலத்தை காட்டு இப்ப கண்ட கடைக்கு விஷயம் எதுக்காக பேசுறேன்னாக்கா நான் ஒரு குறிப்பாக தான் பேசுறேன். எனக்கு ஏன்னா நீங்க வந்து சென்று பார்த்து வர வேண்டும், நான் ஒன்று பார்த்து வர வேண்டும். ஏன்னா அறிவாளி என்னைக்கு அறிவாளி சொல்ல மாட்டேன், முட்டாளத்தான் சொல்லுவேன். முட்டாளுக்கு எத்தனை வழி? அது வந்து ஒரு வழி. அடுத்தவங்க முட்டாளா கண்டிச்சா நம்ம முட்டாளாயிருவோம் இல்லையா? நாம பார்த்து மக்கள் பார்த்து சொல்ல யாரு அறிவாளி யாரு முட்டாள்னு கணக்கு அங்கே கணக்கிடப்படுகிறது. அதான் உண்மை கூட. நான் தான் பெரியாள்னா உலகத்துல எங்கட பெரியாள்னு சொன்னா மட்டும் அது எவனா தான் சொல்றேன், அப்படியே தோண்டி புதைச்சிருவேன். அது ஒரு விஷயம். தலைக்கரத்துல சொன்னேன், உண்மையா சொன்னேன் சொல்லட்டு அதை பத்தி போக்குவரத்து போட்டு காய்க்கிற மரத்துல என்ன ஆகு? கல் விழுகும். காய்க்கிற மரத்துல கல் விழுமா? விழுகாது. கண்ட கடைக்கு சிறப்பு இது. மகரிக்கும் கங்கரடி முருகா 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 நினைக்கிறேன் கண்ணம்மா மகளிக்கும் முருகா 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 உன்னையும் மறப்பதுண்டோ உள்ளத்தில்
மறந்தா மலரும் நினைவு கொண்டோ உன்னையும் மறப்பதோ மாங்கடிக்கும் தேர்தலில் முருகா மகடிக்கும் தெற்கடி முருகா 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 மகடிக்கும் மேலிடிக்கும் முருகா முருகா கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே இந்த பேரு அக்கறை கருமே பொய்யாமல் பொய்தனை கொள்ளி முருகா 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 தாக்கினி மகன் இல்லை தம்பிக்கு அமர் இல்லை ஊர்மலியே தாயராரும் உண்மையை கொண்டேனும் மங்கடைக்கு நந்ததில் மங்கடைக்கு வேலனைக்கு மூமடியை கண்ணு மனப்படுத்தி விட்டு அக்கடையை இக்கணமே பொய்யாமல் பொய்தானே ஒரு கணிந்து சொல்லும் பொழுது இந்த கனியை பற்றி ஒருகளை கேட்டு அறிவதற்காக முதல் கருதாக பூர்த்தி செய்ய வேண்டும். நிச்சயமாக பள்ளி மண் முடிக்க வேண்டுமோ? புறப்பட்டு வள்ளியை மண் முடிக்க வேண்டும். திருமணத்துக்கு வருவீங்களா? நிச்சயமாக. என்ன கொண்டு வருவீங்க? பாமாலை பாடி அவளுக்கு ஒரு பூமாலை, தங்களுக்கு ஒரு பூமாலை, புகழ் மாலை காத்திருக்கிறது. எல்லா மலை கடவுள் பெருமான் அவனுடைய ஒரு அனோ செய்வதற்காக தெய்வத்தை வணங்குவதற்காக வாசி விரைவோ பாவை மதியமும் வீசும் தெல்லும் வீழ்கிட வேளையில் மோசு வண்டரை பொய்கையைப் போலவே ஈசல் எந்தை இணையடினாலே
வழங்கிடும் மெய்ப்பொருளாவது நாதமோ நாமம் நம சிவாயவே. எங்கே ரெண்டு
கேள்வியே பதிலமே பதில்களே வழி என்ன நீங்கள் சொல்லுங்கள் விழா கமிட்டியாளர்கள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள், மகளிர்கள் மற்றும் நாடகத்தை வைத்த அன்பப்பா மரியாதைக்குரிய என்கே அன்பாலயத்தின் உரிமையாளரும் நிறுவனருமான திரைப்பட நடிகருமான மற்றும் சிரிப்பு நடிகருமான அன்பப்பா மரியாதைக்குரிய எம்கே ராதாகிருஷ்ணன் அப்பா அவர்களுக்கும் அற்புதமான ஒளிபெருக்கி தேவி ஏவியா ஒளிபெருக்கி உரிமையாளர்களுக்கும் அங்கே அற்புதமான வழியில் பணிபுரிந்திருக்கும் அவர்களுக்கும் சக கலைஞர்களுக்கும் பக்கபலத்திற்கும் அனைவருக்கும் அது மட்டுமின்றி காதல் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பனார் உடன்புறவா சகோதரர் காடமங்கலத்தைச் சேர்ந்த அன்பனார் முருகனார் அவர்களுக்கு அனைவருக்கும் நெஞ்சான மமாந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் வந்து பிரியா விடைவெளி நன்றி வணக்கம்.
தப்பா செய்யறது சரியா தப்பா நல்லது எது கெட்டது எதுன்னு புரியலையப்பா எனக்கும் புரியலையப்பா சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா நல்லது எது கெட்டது எதுன்னு புரியலையப்பா எனக்கும் புரியலையப்பா கருவறை முதல் கல்லறை வரைக்கும் கருவறை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை வேண்டும் செய்கிறார் கடவுளை கூட பார்க்கணும் காசு வேணும் செய்கிறார் சரியா தப்பா செய்கிறது சரியா தப்பா நல்லது எது கெட்டது எதுன்னு புரியலையப்பா எனக்கும் புரியலையப்பா நல்லது எது கெட்டது எதுன்னு புரியலையப்பா எனக்கும் புரியலையப்பா குடிக்கும் வேலையுடன் மனசை ஆட்சி முடிக்கிறதா குற்றங்குறை சொல்லிக்கிட்டு மனுஷனதா படிக்கிறதா மற்றவர்க்கு தெரியாது என்னோட ஆனந்தம் மனமாயிருக்கும் அடிவாங்கும் இருதங்கும் பொடியாங்கும் சொல்ல முடியல அதை சொல்லிடாம எனக்குள்ளாய வெல்ல முடியல என்னை பத்தி கண்டுபிட்டு கூட்டு பார்த்தீங்க நீ அவளையும் கடமையை செய்ய என்று சொன்னாங்க சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா எனக்கு புரியலையப்பா கருவறை முதல் கல்லறை வரைக்கும் கருவறை முதல் கல்லறை வரைக்கும் செய்கிறார் கடவுளை கூட பார்க்கணும் காசு வேணும் செய்கிறார் சரியா தப்பா செய்கிறது சரியா தப்பா நல்லது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா எனக்கு புரியலையப்பா சரியா தப்பா செய்கிறது சரியா தப்பா நல்லது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா எனக்கு புரியலையப்பா Ah
நாடகத்தை சிறப்பான முறையோடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விழாக்குழுவினருக்கும் மற்றும் நாடகத்தை காண வந்திருக்கின்ற ரசிகர்களுக்கும் நாடகத்திற்கு அழகான முறையோடு ஒளிபெருக்க வைத்த அற்புதமான சிறப்பான ஒளிபெருக்கி உண்மையில சொல்லி ஆக வேண்டும். இதான் அலோன்னு சொல்லாம எடுத்தவன் அளவு விடுவோமா அற்புதமான முறையை அமைத்திருக்க பேர் என்னன்னு கேவியா வள்ளத்துறை சேர்ந்த உள்ளங்கள் சிறப்பான முறையை அமைத்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல நாடகத்தை அமைப்பாளருமாகிய திரைப்பட நடிகருமான எம்கேஆர் அன்பாளத்தை சேர்ந்த நிறுவனர் பல குடும்பங்களை வாழ்க்கைத்துக் கொண்டு அற்புதமான உள்ளம் எனது வாசகர் அன்பு தம்பி எம்கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் நன்றி கூறிக்கொண்டு இந்த நாடகத்தை கண்டுகளிக்க வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு இந்த நாடகத்தில் பங்கை பெற்ற நான் எனக்காக ரூபாய் எனது வாசகர் அன்பு தந்தையார் பிள்ளையார்படி சேர்ந்த சோமாயி அவர்கள் சார்பாக ரூபாய் 101 வழங்கி ஒரு பாடலை கேட்டிருக்கின்றார்கள். பணம் மந்தியிலே குணம் குப்பையில் என்று பாடலை கேட்டிருக்கிறார்கள். பிறகு பாடுவோம். அடுத்து எங்க அண்ணன் பாலசுப்ரமணியன் ஒரு பாடலை கேட்டார். மயக்கமா தயக்கமா என்று பாடலை கேட்டிருக்கிறார்கள். அனைவருக்கு நன்றி. என்ன ஒரு விஷயம்னா எங்க ஊரம்மா உட்காந்துருக்காங்க எனக்கு தெரியல, மன்னிக்கவும். ஏன்னா வாழ்ந்தது ஊரா புதுக்கோட்டையில, அதனாலதான் எனக்கே ஒரு நாளைக்கு நல்ல நாள் பெரிய அப்படி போவார். நன்றி கூறிக்கொண்டு இந்த நாடகத்தை காண்பதில் வந்து கூடிய அற்புதமான உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு ஒவ்வொரு மனுஷனுக்கு அவரை உள்ளூருக்கு பெருமை சேர்க்கும் இல்லையா, அவர் இருக்கும் போது ஒவ்வொரு மனுஷனுக்கு அவசியம் தேவை உள்ளது. எப்படி ஒரு மனிதனுக்கு முதுகு அவசியம் தேவையோ அதே போல நாட்டுக்கு மக்கள் அவசியம் தேவை. நாட்டு மக்கள் நலபெற வாழ வேண்டும். நிலவரம் வாழ்ந்தா நாமளும் வாழ முடியும். அந்த அடிப்படையோடு நாட்டின் பெண்களோ விவசாய ஒரு மக்கள் இந்த விவசாய அத்தனை சேத்துல வச்சாத்தா சோத்துல கைய வைக்க முடியும். நல்ல வேலை சோத்துல காலை விட்டு உழைப்பிடாம இந்த காரணத்தை காட்டி
அம்மா அம்மா இல்லைன்னா அம்மா இல்லைன்னா அப்புறம் ஒன் ஷாப் தான் போகணும், வேற வழி இல்ல. அம்மா இல்லைன்னா ஒன் ஷாப் தானே, வேற வழி இல்ல. பொண்டாட்டிக்கெல்லாம் விட மாட்டேன். நிறைய பாடுவாங்க. ஒரு பாட்டு கேட்டிருக்காரு, எங்க பாப்பா இது முடிச்சு பாரு. இந்த ஒரு அவங்க அப்பா ஒரு பாட்டு கேட்டு பாட்டு பாடி முடிச்சுட்டு வாழ்க்கையில பணம் தான் முக்கியத்துவம் மாறுவதற்காக வைங்க. இப்ப வசந்த கொஞ்சம் உருவாங்க. பணமட்டியிலே குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனிலே, ஆளுண்டு வாசிக்கும் சூர்யா மனிதனிலே. பணப்பந்தியிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனிலே, விளக்கு மனிதனிலே. எங்க அப்பா விருப்பத்துக்காக பாடணும். ஆமா, ஏன்னா ஒரு நாடகத்துக்கு ஒவ்வொரு பாடம் தனியா இருக்கும். இதுல இருக்க உனக்கு பிரச்சனை பதமே சரி வைக்க அஞ்சலி அஞ்சலி வைக்க. அம்மம்மா தம்பியத்தை நம்பி அவர் உன்னை வளர்த்தார், தாயென்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தார். இது உனக்காக நல்லவா. இப்ப எனக்கு ஆடரோட சூர்யாவுக்கும் போட்டி பாசுறேன். அவர்
கேட்டுக்கிட்டே இருக்கலாமே. கரெக்டா ஆமா, எங்க வாத்தியார் இந்த பாட்டு இல்லைன்னா ராஜி குன்றக்குடியை சேர்ந்த ராஜி அவர்கள் இந்த பாடலை பாராட்டி எங்க வாத்தியார் அவர்களுக்கு 100 எனக்கு 100 ரூபாய் அம்பளிப்படுத்து. நீங்க என்ன பண்ணீங்க? அப்படி இல்ல, எங்க வாத்தியார் சொல்லித்தான் பாடுறேன். அதனாலயா அதான் அன்பு எங்க வாத்தியார். அது மட்டும் இல்ல, நீ கலந்து பாப்பா இதுல என்னன்னா நாடக உலகத்தில் அன்பு சகோதரர் முதல்ல நடுவில் வாசிச்சது அதோட புதுக்கோட்டையில சந்திச்ச ஒரே நடிகன் முதல்ல என்னத்தான் செஞ்சார். எனக்கு ரூபாய் 50ஐயும் இங்கே ஆளுநர் சக்கரவர்த்தி மகள் சூர்யா அவர்களுக்கு ரூபாய் 50 வழங்கியிருக்கிறார்கள். பேர் சொல்ல வேண்டாரு. நாடகத்தில் முத நான் இருவர் தான் சந்திச்சோம். மதுரை பக்கத்தில் அதிகமாக தான் நம்ம புதுக்கோட்டையில் கிடைப்பாங்க. நீ மதுரை பக்கத்தில் இருந்துக்காம மாதம் 30 நாள் ஆடுவேன், 30 நாள் 25 நாள் மதுரை பக்கம் தான் ஆடுவேன். அதில் இவர் தான் வருவார். நம்ம அந்த கம்மாக்கரை ஓரத்தில் எங்களுக்குன்னு ஒரு தனி கூட்டம் உண்டு. அன்றிலிருந்து இன்ன வரையிலும் மறக்காத ஒரு மனுஷன் யாருன்னா என் அன்பு தம்பி ராதாகிருஷ்ணன் அவர்கள். நாடகம் பேசலாம்னு ராஜபாத்தி காளிபத்துக்கு தேதி இருந்து அடுத்து இல்லைன்னு தான் அடுத்த போடுவார். அது அற்புதமான ஒரே விஷயம், ராஜபாட்டு உங்களுக்கு தேதி இருந்தாத்தே அடுத்தால போடணும்னு அது இல்லை வச்சேன். உங்க அன்பு வேற, ரெண்டாவது உங்க திறமை உங்க பாட்டுக்கு இவங்க அடிமை இல்லையோ நானே அது மட்டும் இல்ல, காசு வந்துட்டே இருப்பா உட்காந்து பாடுவோமா? காளிமுத்துக்கு தேதி இருந்து வேற யாரும் போட மாட்டார். எனக்கு இல்லைன்னா தான் வேற யாரும் போடுவார். காளிவர்கள் சார்பாக ரூபாய் ஆளுநர் சக்கரவர்த்தி அன்பு மகன் கம்மாக்கரையா கம்மாக்கர் அவர் வாரு அந்த கம்மாக்கர் அது இன்னும் அவர் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்வோம். இடத்துல சத்தம் கேட்குமா? உண்மையான ரோசை சோழ காலத்தை கேட்பது கேள்வி வழியாரத்தன்றைக்கு மல்லியோட சரீரமே தொண்டையே அவளை இனிமையினான் உனக்கு சித்தி என்னோட முட்டாப்பல அப்ப முன்னாடி போய் என்னடா அந்த குழந்தை ராஜுக்கு சித்தியா? அப்ப அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை. ஆசாரி பாண்டி ஆனந்த் கார்த்திக் சர்வ ரூபாய் 100 வழங்கியிருக்கிறார்கள். எனக்கு அன்பளிப்பை வாரி வழங்கி அத்தனை என் கூடங்கள் நின்று கூட்டம் நிறைய இருந்துச்சு. எல்லாம் வாரி போயிடுச்சு. ஏதோ ஒரு சந்தேகம் தெரியுமா? நாடு ஆரம்பிக்கும் 1000 பேர் கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் வந்துடுறாங்க. இப்போ 100 பேர் கூட இல்ல. ஏன் தெரியுமா? ஏன் அவங்க எல்லாம் போயிட்டாங்க தெரியுமா? நம்பிக்கை உள்ளவங்க மேல ராதாகிருஷ்ணன் ஆனா தொழுதாச்சு நாடகத்தை சிறப்பாக நடத்தி முடிச்சிருவாங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க. ஆனா அவங்க எல்லாம் நம்பிக்கை நம்ம நடிப்பாங்க நடிக்க மாட்டாங்க. நீங்க போனா இந்த சோழனை காலத்தை கவனிக்கப்பட்டதற்காக நன்றி. அன்பு அறுவடை அத்தனை அன்போடு நடிகை கொடுக்கணும். நாலு மத்தி வந்து பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை எனக்கு தெரியும்டா. நான் பாடுவதை கேட்டாயோ துள்ளி வரும் என்னையே நீ போய் செய்தி சொல்ல மாட்டாயோ. நான் பாடுவதை கேட்டாயோ துள்ளி வரும் என்னையே நீ போய் செய்தி சொல்ல மாட்டாயோ. Thank you.
Ah
இருக்கின்ற காரணத்திற்காக ஆரிய கூட்டாலும் காரியத்துல கண்ணாயிருவாங்க. என் முன்னாட்டிய சந்திக்கணும். என்னங்க சொல்லிய உங்க சித்தியை தாண்டா ஏன் மைக்க வந்து ஆஃப் பண்றியே? உனக்கு எனக்கு என்ன வயக்காட்டாரா? முருகட்டாளா பாத்தியாரு ஏன் ஆள இருக்க நீ கட்டுச்சு? தங்கச்சிங்க நீ முருகன் நான் முருகன் அவ வந்தவன அந்த ஓம குச்சியை தரவனிய பழைய பாத்தியாருக்கு பழைய எச்சு குச்சி உங்களை சொல்ல உருவாக்கி அவ வேலைக்காரங்க ஒருத்தர் இருக்காரு. யாருன்னு அவரு? இவர் ஆமா எதுக்கு வந்திருக்காரு இந்நேரத்துக்கு? 3 பீரியடா புதுக்கோட்டை துணைத் தலைவர் வருது எங்க வாத்தியார். அவரு யாரு? வெள்ளை வெட்டி சட்டை. கருவாடு கருவாடு வச்சிருக்க கப்பூர பறக்க வந்திருப்பாங்க. மானத்தேடி இந்த வேலூர் வந்தது போல தெரிகிறது. மானைக்கேடு வேடுவர் இந்த நேரத்துல இந்த இடத்துக்கு எதுக்கு வராரு? அப்புறம் என்ன பொட்டாசி ரெண்டாம் வர்றாரு? எதுக்கு வந்திருக்காரு? நீங்க பேசுங்க, இருக்கிற 10 பேரும் பார்க்கணும். என்ன அண்ணே இப்படி தனியா விட்டு போகாதே, இந்த ஆளெல்லாம் நம்பி. அண்ணன் பிந்த வச்சு ஒரு மெழுகுவர்த்தி பொருள் உட்காரவா? உங்களுக்கு சேர்ந்து விருந்து பாருங்க. மான்குட்டியை தேடி வந்ததா? எங்க அண்ணன் சொன்னாரு, யார் எங்க இருந்து வரீங்க? இந்த நேரத்துல இந்த இடத்துக்கு வருவதற்கு காரணம் சொன்னீங்கன்னா முடிஞ்சால் எங்களால் இயன்ற உதவிகளை செய்யாது. கைடுங்க எல்லாத்தையும். எனக்கு கோவம் என் தம்பி காடமங்கலத்து மேல இல்லை. ஆமா என்ன வருமா இருக்கீங்கன்னு சொல்லுங்க. பண்டாரி வரவேற்பது தமிழ் பண்பாடு, தமிழர் மரபு, தமிழ் உண்டாத அழகு முறையோடு என் வரவேற்பு உங்களுக்கு என் சார்பிலையும் என் தம்பி முருகன் சார்பிலையும் என் சிங்கம் யாரு ராதாகிருஷ்ணன் அது சார்பாக இங்க ஒண்ணு சிங்கம் இருக்கு. பொறுக்கிட்டு இருக்காரு பாருங்க. மருதமணி மாமனையே அவர் வாயை திறந்தாரு, உடனே இதை வாசிக்க ஆரம்பிச்சிடுறேன். நாங்க அடிக்கதான் வந்திருக்கிறோம். சும்மா ஆயிடுச்சு நேரம். தெரிவித்துக் கொண்டு நான் யார் தெரியுமா? யாரு? வர வேண்டிய அவசியம் என்ன? அதான் கேக்குறேன். காவிய புகழ் கல்வ வழங்கி சொன்னாரு. சரி எவரு காலி வந்து சரி எங்க அப்பா சடைய சரி அம்மா சடச்சு அண்ணன் கணவதி தம்பி மணிகண்டு வெள்ளிமலை குடும்பத்து பேரை சொல்றீங்களே, நீங்க ஏன் இங்க வந்திருக்கீங்க? அதை சொல்லவே இல்ல. என்னங்க குடும்பத்து பேரையே சொல்றீங்க. அப்பா அண்ணன் தம்பி மாமே மச்சான் எத்தனை பேர் சொல்றீங்க? நீங்க ஏன் வந்தீங்க?